good morning everybody. So last class நம்ம என்ன பார்த்தோம், basics of thermodynamics. What is system, surrounding, one second. What is system, surrounding எல்லாம் பார்த்தோம். சிஸ்டம்னா எது வந்து இன்வெஸ்டிகேஷன் வந்து பண்ணுறோமோ, எந்த பார்ட் வந்து நம்ம வந்து அப்சர்வ் பண்ணுறோமோ அது வந்து நம்ம சிஸ்டம் எடுத்துப்போம். அதர் தென் சிஸ்டம் இஸ் சரௌண்டிங் யூனிவர்ஸ் பார்த்தோம், பவுண்டரிஸ் எப்படி இருக்குதுன்னு எல்லாமே பார்த்தோம், ரைட்? ஓகே, ஸோ டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சிஸ்டம் பார்த்தோம், ஓப்பன் க்ளோஸ் சிஸ்டம், ஐசோலேட்டட் சிஸ்டம். ஸோ மாஸ் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் எப்படி இருக்குது, எக்ஸ்சேஞ்சு, அதை பற்றி அதை வச்சு நம்ம வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம் என்ன டைப் ஆஃப் சிஸ்டம்னு. ஓகேவா? அதுக்கு எக்ஸாம்பிள் கூட நான் சொல்லியிருக்கேன். அண்ட் வாட் ஆர் தி இம்பார்ட்டன்ட் வேரியபிள்ஸ் ஆர் பேராமீட்டர்ஸ் ஆர் ப்ராப்பர்ட்டிஸ் தெர்மோடைனமிக்ஸில் வந்து நம்ம வந்து என்ன பார்ப்போம்னா, டூ டைப்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, எக்ஸ்டென்சிவ் அண்ட் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. அதில் அமௌண்ட் ஆஃப் இது டிபெண்ட் பண்ணியிருந்தால் அது எக்ஸ்டென்சிவ், அமௌண்ட் ஆஃப் திங் டிபெண்ட் பண்ணிடலாம் இருந்துச்சுன்னா இட் இஸ் அண்ட் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸை பார்த்தோம். அது எக்ஸாம்பிள் மாஸ், வால்யூம், ஹீட் கெப்பாசிட்டி, எனர்ஜி சம்மந்தப்பட்ட எல்லாமே எக்ஸ்டென்சிவ். ஓகேவா? நிறைய போட்டிங்கன்னா நிறைய எனர்ஜி கிடைக்கும். ஸோ இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அப்படி இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் டென்சிட்டி, அதெல்லாம் வந்து எவ்வளோ தான் போட்டாலும் மாஸ் அமௌண்ட் வந்து ஆட் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணாலுமே இட் வில் நாட் சேஞ்ச், டென்சிட்டி வில் ரிமைன் கான்ஸ்டன்ட். ஸோ அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்து இட் இஸ் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, ரைட்? ஓகே, ஸோ அதை பார்த்தோம். அப்புறமா ஸ்டேட் பாத், ஸ்டேட் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் பாத் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். ஸ்டேட்டை டிபெண்ட் பண்ணி என்னென்ன வேரியபிள்ஸ் இருக்கோ தோஸ் ஆர் கால்ட் ஸ்டேட் வேரியபிள்ஸ் ஆர் ஸ்டேட் ஃபங்க்ஷன்ஸ். ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர், ஜென்ரல் இதெல்லாம் பார்த்தோம். சரி, அதெல்லாம் வந்து ஸ்டேட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் ஸ்டேட் ஃபங்க்ஷன்ஸ். பாத் ப்ராப்பர்ட்டி வந்து டிபெண்டிங் அப்பான் த பாத். சரியா? ஹீட்டு, ஒர்க் எல்லாமே பாத் ஃபங்க்ஷன். வேறு பாத்தில் போனால் கண்டிப்பாக ஒர்க்கு மாறும், இல்லை ஹீட்டும் மாறும். It will not remain same. So அதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கிறது தான் அந்த பாத் ப்ராப்பர்ட்டிஸ், ரைட்? அண்ட் டிஃப்ரெண்ட் ப்ராசஸ், ஐசோதர்மல், ஐசோபாரிக், ஐசோபோரிக், அடியாபேட்டிக் கண்டிஷன், இது 4 கண்டிஷன்ஸ் இருக்குது. சரியா? இதெல்லாம் வந்து இருக்கும். we can change the variable, right? டெம்பரேச்சர் மட்டும் மாறாமல் கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா இட் இஸ் அன் ஐசோதர்மல் ப்ராசஸ். என்ன டைப் ஆஃப் ப்ராசஸ் நம்ம சொல்லுவோம்? ஐசோபாரிக்னா ப்ரெஷர் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட், இந்த சேஞ்ச் பார்த்தோன்னா 0வாக இருக்கும். Isoporic is volume of change of volume is equal to 0. 1 second. Sorry. Okay, so we are discussing about reversible process, irreversible process. Reversible process na initial state la irundha final state ku vandirum, enga depend in irrespective of any path. Seriya? Enga eppadi ponalum thirukku, for example inga thirukku vanduchuna it is a reversible process, right? All cyclic processes are reversible process. Seriya? But all reversible processes are not cyclic process. Cycle la da irukna avasiyam illa. Irreversible is nothing but initial state cannot be restored. இனிஷியல் ஸ்டேட்லேருந்து ஃபைனல் ஸ்டேட்டுக்கே வராது, வேறு ஏதாவது ஸ்டேட்டில் இருக்கும். சரியா? ரைட்? ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பார்த்தோம். ரிவர்சிபிள் ப்ராசஸ் இஸ் ஒன்லி அப்டைன்ட் பை குவாசிஸ்டாட்டிக் அப்ரோச். ஸ்மால் சேஞ்ச் பண்ண தான் குவாசிஸ்டாட்டிக் அப்ரோச் வந்து அப்ளை பண்ணி நம்ம ரிவர்சிபிள் ப்ராசஸாக கொண்டு வந்துடலாம். இனிஷியல் ஸ்டேட்லேருந்து ஃபைனல் ஸ்டேட்டுக்கு கொண்டு வந்துடலாம். அதுக்கு தான் அந்த பிஸ்டன் சொன்னால், பிஸ்டன் மூவ் ஆகுது, கீழே இறங்குது, மேலே போகுதுன்னு சொன்னாங்க. ஜஸ்ட் இஃப் யூ ஆட் சாண்ட் பார்ட்டிகல்ஸ் 1 by 1 கொஞ்சமாக கீழே இறங்கும். திருப்பி ஒரு ரிலீஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக மேலே வரும், அதே ஸ்டேட்டில் வந்துடும். சடனாக ரிலீஸ் பண்ணிங்கன்னா அதே ஸ்டேட்டில் இருக்காது. சரியா? ஸோ குவாசிஸ்டாட்டிக் ஸ்மால் சேஞ்ச் நம்ம பண்ண we can achieve the reversible process. All natural processes are not reversible process, right? ஸோ ஃபர்ஸ்ட்லாம் பற்றி பார்த்தோம். we'll discuss ஃபர்ஸ்ட்லாம் இன் டீட்டெயில் பின்னாடி நம்ம படிப்போம். ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷனுக்காக இதை நான் சொல்லியிருந்தேன். del U W plus Q is equal to change in internal energy. Internal energy தான் என்னன்றது பின்னாடி பார்க்கலாம். ஜஸ்ட்டும் காதில் வந்து போட்டு வைக்கணுன்றதுக்காக நான் அதை சொல்லியிருந்தேன், ரைட்? ஸோ thermodynamics involves the transformation of your energy. It can be
in two forms. One is heat form, one is work form. இது மூலமா தான் எனர்ஜி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. தெர்மோடைனமிக்ஸில் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது எப்படின்னா ஹீட் டு ஒர்க் மூலிமா தான். வேறு எந்த ஃபார்மேஷன்லையுமே வந்து எனர்ஜி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. யூ ஆர் ஷுர் தட் எனர்ஜி இஸ் பின் ட்ரான்ஸ்ஃபர். சரியா? தெர்மோடைனமிக்ஸ் இன்வால்வ்ஸ் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் எதர் இன் த ஃபார்ம் ஆஃப் ஹீட் ஆர் ஒர்க். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஹீட் எடுத்துருவோம், ரைட்? ஸோ ஹீட் இஸ் அன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங். நான் சொன்னாலும் ஒரு சிஸ்டம் ஒரு சரௌண்டிங் இருக்குது, அதுக்குள்ளே நடக்கிற எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் எனர்ஜி தான் உனக்கு வந்து தெர்மோடைனமிக் ப்ராசஸ். ஸோ இட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி. ஜென்ரலி ஹீட் வந்து என்னவாக இருக்குன்னா டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸில் இருக்கும். சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் will make the energy change. For heat என்ற ஃபார்மில் வந்து நடக்கிற சேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் நமக்கு இருக்கும். ஜென்ரலாக இது வந்து நம்ம எப்படி நோட்டேஷன் கொடுப்போம்னா Q, ஸ்மால் q ஹீட், அதோட யூனிட் வந்து ஜோல். ஓகே, கலோரியில் கன்வெர்ட் பண்ணும்போது 1 கலோரி இஸ் ஈக்குவல் டு 4.182 ஜோல். இது யூனிட் எல்லாமே முக்கியம். நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது யூனிட்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம். கெல்வின், டெம்பரேச்சர், டிகிரி செல்சியஸ் எல்லாமே நம்ம எப்படிலாம் வந்து ஸ்டாண்டர்டாக வந்து தெரிஞ்சுக்கணுமோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கணும், ரைட்? ஸோ டாக்கிங் அபவுட் ஹீட், ஒரு சிஸ்டத்துக்கு வந்து சப்போஸ் ஒரு 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 சிஸ்டம் இருக்குது, அதுக்கு நம்ம வந்து ஹீட்டை கொடுக்குறோம். ஓகேவா? இட் மே பி எனி சிஸ்டம், க்ளோஸ் சிஸ்டம், ஓப்பன் சிஸ்டம், எனி சிஸ்டம். இஃப் யூ ஆர் கிவிங் ஹீட், ஒரு பேனை வச்சு ஸ்டவ்வில் பேனை வச்சு பற்ற வச்சோன்னா யூ ஆர் கிவிங் ஹீட். அப்போ வந்து என்ன ஆகுனா அந்த Qன்றது பாசிட்டிவாக இருக்கும். யூ ஆர் கிவிங் a positive energy will increase, right? Q is positive. If you are giving heat to the system, it is positive. Heat given by the system எப்படி ஹீட் பண்ண வச்ச பேனை எடுத்து கீழே வச்சுட்டேன், சரியா? அந்த இடத்துல நீ ஹீட்டே கொடுக்கல, பட் பேனில் இருக்கிற ஹீட் வந்து வெளியில் போகுது, சரியா? ஹீட் given by the system to the surrounding. ஓகேவா? ஸோ அப்போ வந்து Q வந்து நெகட்டிவ் ஆகும். ஸோ ஹீட் வந்து பாசிட்டிவ் எப்போனா நீ எப்போல்லாம் சிஸ்டத்துக்கு கொடுக்குற டு த சிஸ்டம் இட் இஸ் பாசிட்டிவ். ஹீட் given by the system it is negative. அந்த டேர்ம்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பவுமே சிஸ்டத்துக்கு கொடுக்குறது எல்லாமே வந்து பாசிட்டிவ். கொடுத்தா பாசிட்டிவாக, ஓகேவா? எடுத்துக்கிட்டா சிஸ்டம் கொடுத்தா, இப்போ நீ வந்து கொடுக்குறன்னா அது நெகட்டிவ், உங்ககிட்ட இருந்து போகுது. ஒரு உனக்கு யாரோ தராங்க ஹீட் given to the system அப்படின்னா அது பாசிட்டிவ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட்? ஸோ இதை நம்ம ஹீட் எப்படி டிஃபைன் பண்ணோம்னா ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. ஜென்ரலாக நம்ம வந்து ஒவ்வொரு எலமெண்ட்டுக்குமே வந்து ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி எல்லாமே இருக்கும். ஹீட் கெப்பாசிட்டி என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அமௌண்ட் ஆஃப் ஹீட் required to rise the temperature by 1 degree Celsius தான் ஹீட் கெப்பாசிட்டி. ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி இஸ் நத்திங் பட் amount of heat required to rise temperature of unit mass by 1 degree Celsius, unit degree Celsius. அதுதான் வந்து ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. இந்த ஏன் நம்ம படிக்கிறோம்னா இதுக்கு பின்னாடி இது சம்மந்தப்பட்ட ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்லாம் நம்ம வந்து சொல்லுவோம், ரைட்? ஸோ சி தான் அதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி சி இஸ் ஈக்குவல் டு Q by mass into change in temperature. இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா ஃபார் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. அமௌண்ட் ஆஃப் ஹீட் ரெக்வயர்ட் டு ரைஸ் 1 mass and 1 degree Celsius. சேஞ்ச் வந்து 1 degree Celsius. இது வந்து கான்ஸ்டன்ட். இட் இஸ் அ கான்ஸ்டன்ட் வேல்யூ ஃபார் ஈச் எலமெண்ட். ஒரு வாட்டருக்கு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஈக்குவல் டு 4.2 ஜூல் பர் கிராம் டிகிரி செல்சியஸ். 1 கிராம் ஆஃப் வாட்டருக்கு 1 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஹீட்டு தேவைப்படுதுன்னா 4.2 ஜூல் வந்து தேவைப்படுது. தட் இஸ் வாட் யுவர் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் வாட்டர், சரியா? இப்போ நம்ம வந்து whenever we discuss about thermodynamic process for understanding purpose we go for gases. டக்குன்னு thermodynamic process உனக்கு என்ன ஞாபகம் வந்ததுன்னா பிஸ்டன், சிலிண்டர், பிஸ்டன், அதில் கேஸ் இருக்குன்னு ஞாபகம் வந்துடும், ரைட்? ஸோ ஜென்ரலி ஐடியல் கேஸஸ்க்கு பார்க்கும்போது இப்போ 2 கண்டிஷனில் பார்த்துருக்காங்க. ஹீட்டுன்றதுனால நான் என்ன சொல்கிறேன்னா தெர்மல் கண்டிஷன், ரைட்? ஐசோதெர்மல் போது அதோட சேஞ்ச் பார்த்தோன்னா ∆T is equal to 0. It is a constant. Temperature doesn't change at all. So initial state ஆனாலும் சரி, ஒரு ஃபைனல் ஸ்டேட் ஆனாலும் சரி, ஒரு ப்ராசஸ் தெர்மோடைனமிக் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணும் போதும் எண்ட் பண்ணும் போதும் அதோட டெம்பரேச்சர் சேமாக இருக்குது. அதாவது சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் வந்து 0 இருக்குது. அதுதான் ஐசோதெர்மல் கண்டிஷன்.
Adiabatic condition is nothing but heat is not given or taken out. That is what your change in Q, change in heat is equal to 0. This is delta T is equal to delta na change in temperature, change in heat. Del M na change in mass. And delta is used for gradient, right? Change, difference. T2 minus T1 the del T, Q2 minus Q1 the del Q. So change the delta symbol use pannum. So adhe isothermal condition la na specific heat capacity eludhumbodhu C for isothermal condition Q by M into del T, which is equal to Q by M into del T க்கு பதிலா என்ன போட்டுருக்கோம் 0 போட்டுருக்கோம். ஓகேவா? isothermal condition la change வந்து 0 for temperature. So Q by 0, anything by 0 is infinity, right? Infinite. And for adiabatic condition 0, Q வந்து 0, change in heat வந்து 0 Q வந்து நம்ம heat நம்ம கொடுக்க மாட்டோம், எடுக்கவும் மாட்டோம். It is 0 by M into del T. இதே formula தான். That is equal to anything above which is 0 below anything is 0. So for gases, the specific heat capacity can be from 0 to infinity. That's what I for other thing, other than gases, specific constant. But for gases, it can be anything from 0 to infinite. Infinite right? So important two specific capacities. What are all they? Another two conditions. Say for a first condition is at constant volume. Heat capacity எழுதிட்டா C is equal to Q by M del T ன்னு எழுதிட்டாங்க. ஒரு particular condition இருக்கு, ரெண்டு condition இருக்கு. Constant volume ல constant pressure ல, right? So constant volume la அப்படினு பார்த்தா CV is equal to Q by M del T ன்னு போட்டுக்கிட்டாங்க. That is amount of heat required to rise temperature of unit mass by 1 degree Celsius for a constant volume. Volume change ஆகாம அதோட degree Celsius வந்து ஒரு மாசத்துக்கு என்ன ஆகுதுன்றது தான் அந்த specific heat capacity at constant volume. CV V notation போட்டுக்கிட்டாங்க. That is 1 gram rises 1 degree Celsius temperature. That is what your Q is equal to CV. அதோட heat. இப்போ நம்ம Q இந்த பக்கம் நான் இந்த M del T யும் இந்த பக்கம் நான் கொண்டு வந்தேன். சரியா? M ம் del T யும் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டேன். மாஸ் எவ்வளோ 1 gram 1 தான். சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் 1 degree Celsius. அதான் இது ரெண்டுமே 1 ஆயிடுச்சுன்னா இங்கே 1 into 1 into CV is equal to Q. So heat will be is equal to CV for constant volume. அதே constant pressure at constant pressure it is Q is equal to Cp. இது ரெண்டுத்துமே எப்படின்னா joule per gram degree Celsius. Obviously ரெண்டுமே வந்து variable மாறுது but the same unit, right? என்னன்னு பார்ப்போம். So நான் இது வந்து நான் என்ன சொன்னேன் specific heat capacity சொல்லுவேன். When you go for molar specific heat capacity, ஏன்னா thermodynamic ப்ராசஸில் வந்து மேக்ரோஸ்கோபிக் மைக்ரோஸ்கோபிக் லெவலில் இருக்குது. ஆல்ரெடி சொல்ல இந்த ஹீட்டு ஒர்க்கு மேக்ரோஸ்கோபிக் லெவலில் பார்க்கும்போது அது வந்து ஒர்க்கு, மைக்ரோஸ்கோபிக் லெவலில் பார்க்கும்போது அது வந்து ஹீட்டுன்ற மாதிரி நம்ம பார்த்துட்டு இருந்தோம், ரைட்? ஸோ அதே மாதிரி when you go for specific heat capacity in depth, molar specific heat capacity ன்னு ஒன்று சொல்கிறாங்க. அது என்ன சார்? amount of heat required to rise the temperature of 1 mole of the gas by 1 degree Celsius for நம்ம இப்போ எல்லாமே கேஸ் பார்த்துட்டு இருக்கோம், ரைட்? 1 mole of gas by 1 degree Celsius தான் உங்களுக்கு வந்து molar specific heat capacity. இந்த மாஸுக்கு பதிலாக மோல்ஸ் போட்டோம், ரைட்? ஸோ molar HSCனா H specific heat capacity. at constant volume நம்ம என்ன பண்ணுவோம்? CV is equal to Q by M க்கு பதிலாக N number of moles, right? del T. Cp is equal to Q by M into del T. So yeah, this is for molar specific heat capacity, right? So for example, oxygen gas எடுத்துக்கிட்டோம்னா அதோட CV வந்து for example X ன்னு வச்சுக்கோங்க. நம்ம மோலார் இதுக்கு பண்ணும்போது this is capital CV. Capital CV is equal to
molar, number of moles, molar into CV, small c, right? Cp, capital Cp is equal to molar into Cp, right? Cp minus Cv is equal to R. Capital Cp minus Cv is equal to R, or Cp minus Cv is equal to R is a relation between Cp minus Cv, which is always equal to R for any gas. R is your gas constant, right? 8.314 gram. That's what joule gram. Gram per joule, joule Kelvin, right? Cp minus Cv is equal to R is a relation. It will be same for all gases. Okay, wow. This is molar mCp minus mCv is equal to R. Okay, wow. Capital Cv is equal to number of moles into small cv. Okay, wow. Oxygen get 16 atomic mass, 2 moles atomic mass 32 C. You know. Okay, wow. 1 gram of oxygen capital Cv 32 CV, right? This oxygen nitrogen get empty. Cp minus Cv is equal to R. Molar Cp is atomic mass 14. So, 28 Cp minus Cv, 28 Cv is equal to R. So, Cp minus Cv is equal to R by 28. R value. The thing is that this heat is depending upon number of moles, heat capacity and temperature change. Okay, wow. Volume change pressure change with respect to the change in temperature, right? That is what your heat. And heat and temperature change and C is nothing but it's a constant value. So a constant value. Depending upon the number of moles, it will vary, right? Heat will vary. Okay, wow. So it can be written like Cv is equal to Q by N del T, Cp is equal to Q by N del T. I mean, the render formula QV is equal to NCV into del T, NCP into del T for QP. So, this is the one. Heat is equal to number of moles and interchange. Heat capacity is nothing but heat by mass into del T. Number of moles into del T. This is the heat. So, heat is left side. QV is equal to NCV del T. QP is equal to NCP del T. Right? This is the two important formula. Once again. So, 2 minutes. So, Cv is equal to, again we have a formula called Cv is equal to F by 2R. Okay, wow. And number Cp minus Cv is equal to R in the photo. Cp is equal to R plus Cv no. Sorry guys, ஒரு சின்ன work